மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மீட்கும்படியாக அப்படியானார். உலகத்திலே எந்த பயம் அதிகமான பயம்? மரண பயம். சரியா? மரணம் ஒன்று உண்டு என்பதை நீங்கள் நானும் நம்புகிறோமா? நினைச்சு பார்ப்போமா? ஒரு நாளும் நினைச்சு பார்க்க மாட்டான். நினைச்சு பார்க்க கூடாது. நினைச்சு பார்த்தா நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கை வாழ முடியாது. மரணம் வந்த அன்னைக்கு வரட்டும். நானும் எப்படின்னு சொல்லுவேன், மரணம் வந்த அன்னைக்கு வரட்டும், நம்ம அது வரைக்கும் என்ன செய்வோம்? இருக்கிறபடியே இருப்போம். ரைட்டா? எனக்கு சுகருக்கு ஒரு நாள் டாக்டர் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாரு. இப்போ இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப லிஸ்ட் போட்டாரு, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டா நானும் தலையை ஆட்டி ஆட்டி ஆட்டணும். ஏன்னா அது ரொம்ப சந்தோஷமா எழுதிட்டே இருந்தாரு. கருவாடு சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, அப்படி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சொன்னாரு, ஐயா உங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, நீங்க போகலாம்னாரு. ஒரு நிமிஷம் ஒரு கேள்வி கேட்கிறார், இவ்வளவையும் நான் சாப்பிடாம இருந்தால் ஒரு 100 வயசுக்கு இருப்பனா? அது என் கையில இல்லையா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நான் இவ்வளவு சாப்பிட்டுட்டே நான் கடவுள் போட்ட வயசுல சாவுறேன். சரியா? என் ஜீவன் போவது கடவுளுடைய கையில் தானே இருக்கிறது. ஆண்டவர் சித்தம் இல்லாம என் ஜீவன் போகுமா? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சொன்னாரு, ஐயரால் ரொம்ப எடக்கு பிடிச்சவரா இருக்காரு. சபையார் சொன்னது நீங்களும் சொல்லி, நீங்களும் ஒரு சபையார் தானே, போயிட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. ஆனால் மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் மரண பயத்தை நீக்குகிறார். மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் மரணத்துக்கு பின் தான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியும்? நுழைய முடியும். உங்களுக்கு என்று ஒரு வீடு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறது. நான் போய் ஆயத்த பண்ண பின்பு நான் வந்து உங்களையும் அழைத்து கொண்டு போவேன். நான் கையால் கட்டின இந்த வீட்டிலே நான் இருப்போம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பரம வீட்டுக்கு நீங்கள் நான் நினைச்ச முடியாது, போக முடியாது. கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலனை கொடுக்காது, நிலத்திலே விழுந்து சாகுமே ஆனால் அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் போதித்திருக்கிறார். ஆகையினால மரண பயத்திலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த மரணம் ஒரு கடைசி அல்ல. மரணம் என்பது முடிவல்ல. மரணம் என்பது நித்திய வாழ்வுக்கு வாசலாக இருக்கிறது என்பதை காட்டும்படியாக இந்த நாளிலே உயிரோடு எழுந்தார்.